ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூர்த்தி, நேத்தே நான் அவன் கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன்ல, அதையும் மீறி நீ பணத்தை கொடுக்கறேன்னு சொல்ற. சரி, நீ போய் கொடு. அன்பு அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டான். ஏதோ அவன் கிட்ட சொல்லாம ஷாலினி பணத்தை கொடுத்ததுனாலதான் அவன் கோவத்துல அப்படி பேசிட்டான். ஆனா அவன் கோவப்பட்டது தப்புன்னு ரியலைஸும் பண்ணிட்டான். நீ வேணா பாரு, இந்த பணத்தை அவன் வாங்கிக்க மாட்டான். கயல், அன்பு மேல உனக்கு நிறைய அன்பு இருக்குன்னு தெரியும். ஆனா அதுக்காக இவ்வளவு நம்பிக்கையெல்லாம் இருக்க கூடாது. என்னங்க நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? கயல், அவன் என்னதான் நீ சொன்ன மாதிரி தப்ப உணர்ந்து பேசியிருந்தாலும் அவன் பண விஷயத்துல எப்படின்றது எனக்கு தெரியும். நீ பணமா மனுஷங்களான்னு கேட்டா மனுஷங்கன்னு சொல்லுவ. ஆனா அவன் அப்படி இல்ல, பணம் தான் முக்கியம் நிப்பான். ஐயோ மூர்த்தி, நீ எப்படி சொன்னா எப்படி மூர்த்தி? மூர்த்தி, கயல் நாம சொன்னா நம்ப மாட்டா. நீங்க அன்பு கூப்பிட்டு பணத்தை கொடுங்க. அவன் வாங்குறானா இல்லையானா அவளே பாக்கட்டும். சரி, அவர் சொல்றது கரெக்ட் தான். அன்பே, 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 அன்பே. அன்பு, மூர்த்தி மாமா தான் கூப்பிடுறாரு. என்னவா அவருக்கு தெரியல. அன்பு, நேத்து மாதிரி தேவையில்லாம அவர்கிட்ட கோவப்பட்டு சண்டெல்லாம் போடாத. ஏய், என்ன போலீஸ்காரன் நினைச்சீங்களா இல்ல ரவுடி நினைச்சீங்களா? சும்மா நேத்துல இருந்து ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறதுதான் என் வேலையா? பாத்தியா, இப்பவே கோவப்படுற. நான் பிரச்சனை வேணான்னு தானே சொல்றேன். இங்க பாரு ஷாலினி, நான் யாருக்கிட்டையும் வீண் பிரச்சனைகள போறவன் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? நேத்து ஜவுளி கடையில உன் பணத்தை ஷாலினி கிட்ட வாங்கினல, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்.